ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 8/12/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. குழந்தைங்களாகிய உங்களுடைய அதீந்திரிய சுகம் பாடப்பட்டுள்ளது ஏன்னு கேட்குறாங்க. பதில், ஏன்னா நீங்கள் எப்போதுமே பாபாவின் நினைவில் மகிழ்ச்சியை கொண்டாடுறீங்க. இப்போது உங்களுக்கு எப்போதுமே கிறிஸ்மஸ் ஆகும். உங்களுக்கு பகவான் படிப்பிக்கின்றார். இதைவிட பெரிய மகிழ்ச்சி வேறு என்ன இருக்கும்? இது ஒவ்வொரு நாளுக்குமான குஷியாகும். ஆகையினால் உங்களுடைய அதீந்திரிய சுகம்தான் மகிமை பாடப்பட்டிருக்குன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், மனிதர்களுக்கு எந்த விஷயம் தெரியாமல் இருக்கின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, உலகம் மாறப்போகிறது என்ற பாடல் கூட உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் பாவம் மனிதர்களுக்கு உலகம் எப்போது மாறப்போகின்றது, எப்படி மாறப்போகிறது, யார் மாற்றுகிறார்கள் என்பது தெரியாமல் இருக்குது. ஏனென்றால் ஞானம் எனும் மூன்றாவது கண்ணே இல்லை. இப்போது குழந்தைங்களாகிய உங்களுக்கு மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. அதன் மூலம் நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், யாருடைய அன்பு பாடப்பட்டிருக்கின்றது என்று பாபா உதாரணத்துடன் கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்றாங்க, குடும்ப விவகாரங்கள்ல இருந்து கொண்டே தங்களுடைய தொழில் போன்ற கடமைகளை செய்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக இருங்கிறாங்க. மற்றும் என்னை நினைவு செய்யுங்க. எப்படி பிரியதர்ஷினிங்க இருக்கிறாங்க இல்லையா? அவர்களும் கூட தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே ஒருவர் மற்றவரை நினைவு செய்து கொண்டிருக்கிறாங்க. லைலா மஜ்னு, ஹீரா ராஞ்சாவை போல் அவர்களுக்கு காட்சி கூட ஏற்படுகிறது. அவர்கள் விகாரத்திற்காக ஒருவர் மற்றவருடைய பிரியமானவர்களாக ஆவதில்லை. அவர்களுடைய அன்பு பாடப்பட்டிருக்கின்றது. அதில் ஒருவர் மற்றவருக்கு பிரியமானவர்களாக ஆகின்றார்கள். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட விஷயம் இல்லை. இங்கே நீங்கள் பிறவிகளுக்கும் அந்த பிரியமானவருக்கு பிரியதர்ஷினியாக இருக்கிறீங்க. அந்த பிரியதர்ஷன் உங்களுக்கு பிரியதர்ஷினி கிடையாது என்று பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நாளுக்கு நாள் எதுவும் தமோ பிரதானமாக வளர்ந்து கொண்டே போகின்றதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, காலம் செல்ல செல்ல அதிகம் தமோ பிரதானம் ஆகி கொண்டே போகுது. ஆக நீங்கள் உயர்ந்து கொண்டே செல்றீங்க. அவங்க இன்னும் இறங்கி கொண்டே செல்றாங்க. ஏனென்றால் எதுவரை விநாசம் ஆகும் வரையிலும் தமோ பிரதானம் வளர்ந்து கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் மாயையும் தமோ பிரதானமாக வளர்ந்து கொண்டே செல்லுது. இந்த சமயத்துல பாபாவும் சர்வசக்திவானாக இருக்கிறார் என்றால் மாயும் இந்த சமயத்தில் சர்வசக்திவானாக இருக்கின்றது. அதுவும் பலசாலியாக இருக்கின்றதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், நாம் இந்த சமயத்தில் எதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, இந்த சமயத்துல உங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பு மிக்கது. ஆகையினால இந்த சரீரத்தை பாதுகாப்பாக வைக்கணும். ஏன்னா 5 விகாரங்களின் காரணத்தினால் சரீரத்தின் ஆயுள் கூட குறைந்து கொண்டே செல்லுது. எனவே பாபா சொல்றாரு, இந்த சமயத்துல 5 விகாரங்களை விட்டுவிட்டு யோகத்தில் இருந்தீர்கள் என்றால் ஆயுள் அதிகரிக்கும். ஆயுள் அதிகரித்து அதிகரித்து எதிர்காலத்தில் ஆயுள் 150 ஆண்டுகளாக ஆகிவிடும். இப்போது இல்லை. ஆகையினால் தான் பாபா சொல்லுகிறார், இந்த சரீரத்தை கூட பாதுகாப்பாக வைக்கணும். இந்த சரீரம் ஒன்றிற்கும் உதவாது, மண்ணினால் ஆன பொம்மை என்று சொல்லப்படுகின்றது. எதுவரை வாழ்கின்றோமோ அதுவரை பாபாவின் நினைவு செய்யணும் என்ற புரிதல் இப்போது குழந்தைங்களாகி நமக்கு கிடைச்சிருக்குன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், எது மிகப்பெரிய கப்பலை போன்றதாக இருக்கின்றது, அதை பாபா கரை சேர்க்கிறேன் என்று கூறுகின்றார். பதில், பாபா சொல்றாங்க, படகோட்டி உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்றேங்கிறாங்க. மற்றபடி இதில் எந்த படகோட்டியோ அல்லது படகினுடைய விஷயமோலாம் இல்லை. படகை கரை சேருங்கன்னு மகிமை பாடி விடுறாங்க. அவ்வளவுதான். ஒருவருடைய படகை மட்டும் கரை சேர்க்கிறது இல்லை, முழு உலகத்தின் படகையும் கரை சேர்க்கணும். இந்த முழு உலகமும் ஒரு பெரிய கப்பலை போன்றதாக இருக்குது. இதை கரை சேர்க்கின்றார். எனவே குழந்தைங்களாக நீங்கள் அந்த குஷியை கொண்டாட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு எப்போதுமே குஷி ஆகும், எப்போதுமே கிறிஸ்மஸ் ஆகும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எதை குழப்பமடைவதற்கான விஷயம் இல்லை, முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன். எப்படி அவர்கள் வக்கீல் மற்றும் டாக்டர் ஆவதற்கான கல்வி கற்றுக் கொடுக்கிறாங்களோ அதே போல நான் ஆன்மீக குழந்தைங்களாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். நீங்கள் இங்கே வருகிறீர்கள் என்றால் ராஜயோகம் கற்றுக்கொள்வதற்கு வருகிறீர்கள் இல்லையா? இதில் குழப்பம் அடைவதற்கான அவசியமே இல்லை. எனவே ராஜயோகத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். விட்டு விட்டு ஓடிவிடக்கூடாது.
படிக்கவும் வேண்டும், நல்ல விதத்தில் தாரணையும் செய்ய வேண்டும். தாரணை செய்வதற்காகவே டீச்சர் படிப்பிக்கின்றார்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாபா எப்படி தான் சேவை செய்வதாக கூறுகின்றார். பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே சேவாதாரியாக ஆகுங்க, பாபாவை பின்பற்றுங்க. ஏனென்றால் நானும் சேவை செய்கிறேன் இல்லையா, சேவை செய்வதற்காகவே வந்திருக்கிறேன். தினம் தினம் சேவை செய்கிறேன், ஏன்னா அதற்காகவே ரதத்தையும் எடுத்திருக்கிறேன் இல்லையா. ரதமும் உறுதியானதாக இருக்கின்றது, நன்றாக இருக்கின்றது. இவருடையது எப்போதும் சேவை ஆகும். பாப்தாதா இவருடைய ரதத்தில் எப்போதும் இருக்கின்றார். இவருடைய சரீரம் நோயுறலாம், இருந்தாலும் நான் அமர்ந்திருக்கிறேன் இல்லையா. எனவே நான் இவருக்குள் அமர்ந்து கொண்டு எழுதவும் செய்கின்றேன். ஒருவேளை இவர் வாயின் மூலம் பேச முடியவில்லை என்றால் நான் எழுத முடியும். முரளி ஒருபொழுதும் தவறுவது இல்லை. எதுவரை அமர முடியுமோ எழுத முடியுமோ அதுவரை முரளி வாசிக்கின்றேன். குழந்தைங்களுக்கு எழுதி அனுப்பி விடுகின்றேன். ஏனென்றால் சேவாதாரி இல்லையா. எனவே நீங்கள் தங்களை ஆத்மானு புரிந்து கொண்டு நிச்சய புத்தியுடையவர்களாகி சேவையை ஈடுபடுங்கள்னு பாபா புரிய வைக்கிறார். நெக்ஸ்ட்டு, எது ஒரு பொழுதும் அழிவதில்லை, எரிவதில்லை, வெட்டுப்படுவதில்லை என்று பாபா கூறுவது என்ன. பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆத்மாவும் அழிவற்ற மூர்த்தின்னு புரிய வைக்கிறாரு. அது ஒரு பொழுதும் அழிவதில்லை, ஒரு பொழுதும் எரிவதில்லை, வெட்டுப்படுவதில்லை, மூழ்குவதும் இல்லை, சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ ஆவதும் இல்லை. சரீரம் சிறியது பெரியதாக ஆகின்றது. ஆக உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அனைவருக்குள்ளும் இருக்கின்ற ஆத்மாக்களின் அழிவற்ற சிம்மாசனம் இந்த புருவமத்தி ஆகும். சரீரம் வெவ்வேறாக இருக்கின்றது. சிலரது அழிவற்ற சிம்மாசனம் ஆணினுடையதாகவும், சிலருடையது பெண்ணுடையதாகவும், சிலருடையது குழந்தைகளுடையதாகவும் இருக்கின்றது. எனவே எப்போதெல்லாம் யாரிடம் பேசுகிறீர்கள் என்றால் நான் ஆத்மா என்னுடைய சகோதரனிடம் பேசுகிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.